ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய். தங்க குணத்துக்கு தமிழ்நாட்டை எழுதி தரட்டுங்க. மாமா உன் கண்ணு அழகுக்கு கன்னட நாட்டை வாங்கி தரட்டுங்க. நீ பார்த்து 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 பண்ண வழி கேட்கலாம். நீ பார்த்து 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 ஆந்திராவை பார்த்துக்கலாம். உத்தரவு சொல்லப்படுறே ஊப்பி தேசம் வளர்த்துட்டேன். மாமா குட்டி, சொல்லு மச்சினிச்சி. மாமா குட்டி, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? செம்ம ஹேண்ட்ஸமா இருக்கீங்களே. அப்படியா? ஆமா, அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஃபேஸ் ரொம்ப க்ளோவா இருக்கு. என்ன சீக்ரெட்? அத இமையா கிட்ட தான் கேட்கணும். மாமா குட்டி, ஹீரோ மாதிரி இருக்கீங்க, வேற லெவல். கவி, ஹீரோ மாதிரி இல்லமா, இவர்தான் ஹீரோ, அதுவும் மெயின் ஹீரோ. ஆமா ஆமா, மெயின் ஹீரோ தான். நாங்களா உங்க ஃபேன்ஸ் மாமா குட்டி. ஃபேன்ஸா? எனக்கு என்ன அவ்வளவு ரசிகர் கூட்டமா இருக்கு? ஏமா காலையில காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லவே படி, நாங்க எல்லாம் உங்களுடைய விசிறி. மாமா குட்டி, உங்க ஸ்மைல் பார்த்தாலே சாக்லேட் மெல்ட் ஆகும். நாங்கள அப்புறம் சொல்லவா வேணும்? கவி, இது நல்லா இல்ல, இது ரொம்ப ஓவர். ஏன் அப்படி சொல்ற? மாமா குட்டி ஒரு பிளாக் ஷார்கான், அவர் பார்த்தாலே நான் மெல்ட் ஆகிடுவேன். அது வேணா உண்மைதான். ஆனா இப்படி ஓப்பனா சைட் அடிக்காத கவி, அப்புறம் அக்கா மனசு கஷ்டப்படும்ல. அத்தனை கொத்திட்டு போயிடுவாங்கன்னு என்ன மாதிரி மறைமுகமா சைட் அடி. ஓஹோ, அப்படியா? ஆனா நம்ம அக்கா தானே, எதுவும் சொல்ல மாட்டா, அப்படிதானே அக்கா? அடியே, என்னடி பண்றீங்க? பார்த்தா தெரியல, சைட் அடிச்சிட்டு இருக்கோம். அடியே, என் புருஷன்டி என்கிட்ட சைட் அடிக்க சொல்லிட்டு இருக்கா. அதான் வாங்கிட்டு சொல்றேன். இப்பதான் மாமா குட்டி உன்னோட புருஷன், அதுக்கு முன்னாடி என்னோட கிரஷ் நான் சொல்லிருக்கல. அதுக்குன்னு ஏன் முன்னாடியே? இங்க பாருக்கா, உனக்கு தெரியாம பண்ணாத தப்பு, உனக்கு தெரிஞ்ச பண்ண தப்பே இல்ல. இவ்வளவு அழகா இருந்தா நாங்க சைட் அடிக்க தான் செய்வோம். ஆமா, இதானே உலக வழக்கம். அழகா இருந்தா சைட் அடிக்க தப்பு இல்லையே. அடியே, உங்க ரெண்டு பேத்துக்கும் என்னக்கா ரொம்ப காண்டாகுதோ? அதுக்கு நீ என்ன பண்ணிருக்கனா, மாமா கூட ரூம் கூட பூட்டி வச்சுக்கணும். இப்படி வெளியில கூட்டிட்டு வந்தா நாங்க பார்த்து சைட் அடிக்க தான் செய்வோம். நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும், புரியுதா? அடியே, என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன வச்சு என்ன ஆளுக்கு பட்ட போட பாக்குறீங்க? இப்படி எங்க அண்ணி பட்ட போட்டு கொட்டை போட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நீங்க என்ன ஆடி போடலாம் பாக்குறீங்களா? கொட்டை போட்டா என்ன, சைடு டென்ட் போட்டு உட்கார்ந்து சைடு அடிப்போம். அடியே, என்னங்கடி? எனக்கு என்னமே என்ன கலைக்கிற மாதிரி இருக்கே. கலைக்கிறமா? பொடி ஜீவி, நீ குழந்தை பிள்ளை, உனக்கு வேற தெரியாது. பேசாம ஹெட்போன் போட்டு பாடி கேட்டு வா, சரியா? அடியே, அவர் கொஞ்சம் கருப்பு தான், ஆனாலும் அழகுதான். கருப்பு நிறத்துக்கு தான் தமிழ்நாட்டை எழுதி தரட்டுமா? கண்ணு அழகுக்கு தான் கன்னட நாட்டை வாங்கி தரட்டுமா? நீ பார்க்கும் பார்வைக்காக பஞ்சாபையே கேட்கட்டுமா? நீ காட்டும் அன்புக்காக ஆந்திராவை கொடுக்கட்டுமா? உத்தரவு சொல்லி கொடு, ஊட்டி தேசம் ஒன்றுதா. ஏன் போதும் போதும் என்ன வச்சு டைம் பாஸ் பண்ணது? போங்க மாமா குட்டி, டைம் பாஸ் பண்றமா? மாமா குட்டி, இடம் கிடைக்குமா? மச்சினிச்சி, உன் அக்காட்டி கேளுமா, அவளுக்கு ஓகேனா எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்ல. அக்கா, பின்னாடி வரியா? எனக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு. நீ பின்னாடி வந்தா நான் பின்னாடி வந்தா உனக்கு நல்ல வசதியா இருக்கும், அப்படிதானே? ஆமாக்கா, இவ்வளவு இடையில இருந்து பார்த்தப்பவே நான் ஃபிளாட் ஆயிட்டேன். இன்னும் கிட்டத்துல போய் பார்த்தா என் ஹார்ட் பீட் நின்னுட்டு போலக்கா. பேசாம ஒரு ஆம்புலன்ஸ் வர வச்சிட்டீங்களா? நான் அந்த இடத்துல தான் இருக்கேன். மொபைலே உன் மண்டி போடிக்க போறேன். ஜோ முத்து வையா, இதுக்கு போய் பாடிட்டு வரேதே. நீ ரொம்ப ஹான்சமா இருக்கீரா? வீட்டுக்கு வடி, மண்டை உடைச்சு மாவிளக்க போடுறேன். ஒரே குஷியோ, அந்த பக்கம் ஒண்ணு இந்த பக்கம் ஒண்ணுன்னு. கொஞ்சம் கொஞ்சம் இன்னைக்கு உன்னை ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணல, போறடி. மாமா குட்டி, மச்சினிச்சி, போதுமா, இதுக்கு மேல போனா தாங்காது. எரிமலங்க கொதிச்சிட்டு இருக்கு, எப்ப வேணாலும் வெடிக்கலாம். இதோட ஃபன் டைம் முடிஞ்சது. ஆனா மாமா குட்டி, உங்களுக்கு
போனஸ் டைம் ஸ்டார்ட் ஆயிட்டு போலயே. அதான் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களே. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. அண்ணா என்னத்த வண்டி ஸ்டாப் பண்ணிட்ட? அங்க பாரு. அஜயா இந்த காட்டில் எங்க என்ன பண்றான்? ஹாய் ஏகே. அஜய் முன்னாடி வா. இல்ல ஏகே பரவாயில்ல, நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன். ஓஹோ, செம்பட்டி எங்க தான் இருக்கலாம். அஜய் வாடா. எத்தனை பெண்களை கடந்திருப்பேன், இப்படி என் மனம் துடிக்கவில்லை. ஆனா பம்பாய்க்காரி வந்து இறங்கின உடனே அவளை பார்த்த பாரு ஒரு பார்வை. கரண்ட் கம்பத்தை நாய் பார்த்த மாதிரி. ஹாய், நீங்க புதுசா இருக்க? மித்ரா. வாவ், நைஸ் நேம். நான் அஜய். தெரியும். தெரியுமா? எப்படி? நான் இப்பதான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கேன். நானே இப்ப ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கேன். ஆனா உங்களை பத்தி தெரியும். அப்படியா? நீங்க ரொம்ப அழகா பேசுறீங்க. நானா நீங்க தான் ரொம்ப நல்லா பேசுவீங்க கேள்விப்பட்டேன். ஆஹா, அதுவும் தெரிஞ்சிருச்சா? ஆமா ஆமா தெரியாம எப்படி? உங்களுக்கு கவிக்கும் இப்படி வாய்க்கா தான் தெரியவே தெரியாதாமே. என்ன சொல்றீங்க? கவியா? அது யாரு? ஜோரோ திங்கனர் மண்டியா. என்னங்க அது இப்படி சொல்றீங்க? கவி உங்க பக்கத்துல இருக்காளா? ஏன் பக்கத்துலயா? ஓ, செம்பட்டியா? என்ன செம்பட்ட? இந்த பக்கம் நீ எங்க தான் இருக்கியா? இப்போ நேரம் உன்னை பார்க்கவே இல்லை பாத்தியா? என்னம்மா, நான் சொன்ன மாதிரியே வாய் ஒரு பக்கமா கோணிட்டு போலியே. வாய குறையுன்னு இத்தனை நாள் சொல்லியிருப்பேன். யாருக்கிட்ட போய் நல்லா வாய் கொடுத்துருக்கான், அவன் ஓங்கி வாய் மேல கொடுத்துருக்கான். வாய் ஒன் பக்கமா கோணிக்கிட்டு. ஐயோ, பாத்துமா, மெல்ல கழுத்து கோணிக்கு போகுது. கேஜிவி இந்த பக்கம் வா. வேண்டாம் கவி இருக்கட்டும். நீங்களே ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணிருக்கீங்க. அங்கே உட்காரு. நான் எதுக்கு நடுவுல நந்தி மாதிரி உங்களுக்கு டிஸ்டர்பா? எது? அடியே இந்த குட்டி தனியா மேல ஏன் கொடுத்த நீ தாண்டி. இந்த எருமை பக்கத்துல யாரும் உட்கார முடியாது. நீ இந்த பக்கம் வா. அதான் முடியாது. அடியே இப்ப வர போறியா இல்லையா? இவன் பக்கத்துல மனுஷன் உட்கார முடியுமா? கரண்ட் மாதிரி கடிக்க வருவாண்டி. ஒழுங்கா இந்த பக்கம் வந்துரு. ஆத்தி மழை பாருங்க. உன்னால ஒழுங்கா உட்கார முடியாது. மேல வந்து விளையாட. ஏய் செம்பட்ட, கூட்ட நெரிசல கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும். அதெல்லாம் கண்டுக்கப்படாது, சரியா? இது கண்டுக்கப்படாதா? கண்ணை நோடி கழுவுக்கு போட்டுருவேன். சும்மா எதுக்கு வண்டி ஏத்துனாங்க? டிகாண்டம் இருக்கும். தள்ளி உட்காரா. போதுமாடி? இல்ல போதாது. என் மடியில உட்காந்துக்கோ. மனசுக்குள்ள அவ்வளவு ஆசை வச்சிருக்க கள்ளி. உனக்கு இருந்தாலும் இவ்வளவு இருக்க கூடாது. சுத்தி எல்லாரும் இருக்காங்க, நம்ம அப்புறம் தனியா வச்சுக்கலாம், சரியா? இது பணக்க மடியா? மூக்கு பஞ்சராயிடும். அப்படி தள்ளி உட்காரடா. அதெல்லாம் முடியாது. எனக்கு இங்கதான் நல்ல வசதியா இருக்கு. முடியாதா? இப்ப மட்டும் தள்ளி உட்காரல. கார்ல இருந்து கீழே தள்ளி விட்டுருவேன். அப்புறம் இதை விட நல்ல வசதியான இடத்துக்கு போற மாதிரி இருக்கும். பரவாயில்லையா? போதுமா தாயே? போதாது. இன்னும் தள்ளி உட்கார. இன்னும் தள்ளுடா. அடியே செம்பட்ட, இதுக்கு மேல தள்ள முடியாது. அப்படி போகணும்னா காரை விட்டு வெளியே தான் போகணும். போடா. கதவு திறந்து குதிச்சிடு. உன்னால யாரடா கூப்பிட்டா? எருமை மட்ட பையலே. மூஞ்சி முகரை பாரு. உன்னால கார்ல ஏத்திட்டு இருக்க கூடாது. கார் உன்னை ஏத்தி இருக்கணும். வந்துட்டான். அஜய் ஏகே. என்ன பின்னாடி கார் சாரமா ஏதோ விவாதம் ஓடிட்டு இருக்க போல. அது ஒண்ணு ஏகே, சும்மா. என்ன ஏகே, பார்க்கவே முடியல, ரொம்ப பிஸியோ? ஆமா டேருமே. அவர் என்ன சும்மா உன்ன மாதிரி வெட்டி சுத்திட்டு இருப்பான்னு நினைச்சியா? மாமா குட்டி ஹார்ட் ஒர்க் பர்சன். மாமா குட்டியா? ஆமா. அஜய் பார்க்கல என்ன? அதான் தினமும் ராத்திரி 10 மணிக்கு கால் பண்ணிடுறல. அது என்ன 10 மணி? டி பண்ணி டே டைம் கால் பண்ண வேணாம்னு சொல்லுதா? இதுக்கு நைட் மாமா குட்டி டிஸ்டர்ப் பண்றா? அடியே, என்ன ஓவர் எகிரிட்டு வர? என்ன ஏகே, சப்போர்ட்லாம் பலமா இருக்க? ஆமா அஜய், கொஞ்சம் இல்ல நிறையவே இருக்கும். ஏன் மத்திருச்சுக்கு? அப்படி சொல்லுங்க மாமா குட்டி. ஏகே, ஓவர் சப்போர்ட்டா தான் இருக்கு. அக்கா கொஞ்சம் பாத்துக்கோங்க. அஜய் பாத்துட்டு தான் வரேன். கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்கு. ஆமாக்கா, கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருங்க. எப்படிக்கா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ? என்ன தெரியலையாக்கா? நான் தான். இவன்கா? இவன் தெரியலையாக்கா? ராத்திரி டைம் அம்மா தாயின வருவாள்ல அவன்கா? இவன போய் தெரியலன்னு சொல்லிட்டியாக்கா? இவன் மனசு என்ன படபடும்? அடியே உன்ன. ஆமாக்கா, கூடவே ஒரு ஜோடி வயசு கேட்கல. அது வேற யாரும் இல்லக்கா, இந்த செம்பட்டை தான். அஜய் உன்னை எனக்கு தெரியும். ஜீவி நிறைய சொல்லியிருக்கா. நீ எப்படி இருக்குன்னு கேட்டேன். அதுக்குள்ள ரெண்டு பேரும் நல்லா இருக்கேன்க்கா. சரி அஜய். அது என்ன ஏகே? ஏகே என்ன தெரியாதா? ஏகேன்னு அசோக் குமார்க்கா. ஓ அப்படியா? ஏன் ஏகேன்னு கூப்பிடணும்னு பாக்குறீங்களா? இவரு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க சொல்ல எனக்கு தம்பி மாதிரி இருந்தாரு. இவர் அண்ணன்னு சொல்ல எனக்கு தோணல, அதான் ஏகேன்னு சொல்றேன். தேங்காய் மண்டியா உருட்டுடா உருட்டு. நீ அதுக்கு அண்ணன் சொல்லாம இருக்க கேடி.
அஜய் ஏய் கவி அஜய் கூப்பிடு. அந்த பண்ணிக்கெல்லாம் காது கேக்கும். ஏய் அஜய் இங்க பாருடா. செம்ம கோவத்துல இருக்க, பேசாத. அஜய் டேய் என்னடா அஜய் பார்க்க மாட்டியா? நான் யாரையும் பார்க்கல, யார்கிட்டயும் பேசல. யாரையும் என்கிட்ட பேச வேண்டாம். நான் பேச மாட்டேன்னா அஜய் ஐயோ மேடம், உங்ககிட்ட பேச முடியுங்களா? நீங்களும் பெரிய ஆளாகிட்டீங்க. கால் பண்ணா கால் எடுக்கிறதுல, மெசேஜ் பண்ணா ரிப்ளை இல்ல. ஏன் என் மெசேஜ் கூட பாக்குறது இல்ல. ஆனா ஆன்லைன்ல தான் இருப்பீங்க. என் கூட பேச உங்களுக்கு நேரம் இருக்குங்களா? அஜய் வேண்டாமா, நீ எதுவும் பேச வேண்டாம். நானும் எதுவும் பேச மாட்டேன். நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் என் வேலையை பாக்குறேன். சீ வாய் மூடு. பேச மாட்டே பேசிட்டே இருக்க. பேச மாட்டே சைலண்டா இருக்கணும். இப்படி கத்திட்டே இருக்க கூடாது. டேய் என்னடா? நான் தான் பேச மாட்டேன் சொல்றேன்ல. அட இங்க ஒப்பட்ட மானே. அதுக்கு என்ன இப்படி கத்துற? இரும மாட்டே பைலே. இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? பிரச்சனை நிறைய இருக்கு, சொல்லி தீராது. கேட்க ரெடினா சொல்ல நானும் ரெடி. லைஃப் லாங் வர. டேய் தம்பி பாத்துடா, கவி அக்கா பெரிய ரவுடி. அப்புறம் எது செம்படி அக்காவுமா? இவ்வளவு அப்படித்தான். இவங்க ஃபேமிலி ரவுடி குடும்பமா இருக்குமோ? ஆமா, யாரும் உங்க அக்கா? வேற யாரு? என் பொண்டாட்டி தான். என்ன என்ன கனவு கண்டாயோ சாமி, வாழ்க்கை ஒரு கனவு தானையா. அவர் ஏன் கால் பண்ணல? என்ன பார்த்துட்டு போனதுல இருந்து கால் மெசேஜ் எதுவுமே பண்ணலையே. ஏன் அதுக்கு முன்னாடி சும்மா பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இப்போ என்னன்னா எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்காரு? ஒரு நேரம் அப்படி இருக்காரு, ஒரு நேரம் இப்படி இருக்காரு. நான் இதை எப்படி எடுத்துக்க? என்னன்னு தெரியல. அவங்கள பார்க்கணும்னு தோணிக்கிட்டே இருக்கு. ஜீவி இப்போ எதுக்கு தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்க? அவர் ஏன் சொல்லுவானே வெயிட் பண்ற? நீயே சொல்லிடு. வேக எங்க வச்சா? அடியே ஜீவி. அது சரி, என்னதான் பார்த்துட்டு இருக்கா? ஆனா நினைவு மட்டும் இங்கனா பறந்துட்டு இருக்கோம். இவளோட அடியே ஜீவி இவளை என்ன பண்ணலாம்? ஜிஎம்மா எங்க வாடி மண்டபத்துல நோக்கி போறேன். என்ன கவி? நல்ல கவி. எப்பத்துல இருந்து கூப்பிட்டு இருக்கவன? அப்படி என்ன யோசிச்சிட்டு இருப்ப? இல்ல கவி, அவர் இருக்காருல்ல. எவருமா? அதான் கவி அவரு. அம்மா தாயே, உன்கிட்ட கேட்க வந்தது தப்புதான். சரி என் பேக் எங்க சொல்லிட்டுனா நான் போயிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகுவேன். நீ எவ்வளவு நினைச்சிட்டு திங்க் பண்ணிட்டு இரு. எனக்கு எந்த கவலையும் இல்லை. போடி கவி, நான் சொல்ல வரது நீ கேட்க மாட்டேங்கிற. அவர் இருக்காருல்ல. அடியே வேணாண்டி, இப்பதான் நான் கொஞ்சம் நல்ல மைண்ட்ல இருக்க. என்ன டென்ஷன் பண்ணாத. அப்போ நான் சோகமா இருந்தா உனக்கு பரவாயில்லையா? ஆத்தா சத்தியமா சொல்றேன்டி. ஆனா உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு யாருக்கும் தேடி போனாலும் கிடைக்க மாட்டாங்க. சரி போ, நான் எப்படி இருந்தா உனக்கு என்ன? அப்படியே நடிச்சிடுவா. என்னன்னு சொல்லி தர. அதான் கவி அவர் இருக்காருல்ல. அதுக்கு மேல வாடி. அவருன்னு அங்க என்ன வேணாண்டி, வாயில எல்லாம் வந்துரு போதடி. அவர் எனக்கு காலே பண்ணலடி. காலும் பண்ணல, மெசேஜ் பண்ணல. ஏன் ஏன் என்கிட்ட கேட்டா நான் அவர் மைண்ட் இவளோட முன்ன என்னன்னா கால் பண்ணிக்கிட்டே இருக்கான்னு புலம்பிட்டு இருந்தா. இப்போ என்ன கால் பண்ணல சொல்லிட்டு இருக்கா. இப்போ உனக்கு என்னடி? அவர் கால் பண்ணணுமா வேணாமா? தெரியல. ஆனா ஏன் பண்ணல? என்ன வந்து பார்த்துட்டு போனதுல இருந்து ஃபோன் பண்ணல. அப்ப என்ன அர்த்தம்? இன்னும் கொஞ்ச நாளே எனக்கு பைத்தியம் முடிச்சு தெரு தெரு சுத்த போறேன்னு அர்த்தம். போதுமா? அம்மா தாயே, நீ எப்படினா போய் தொலை. என் பேக் எங்க? உன் பேக் எங்கன்னு என்கிட்ட கேட்க எனக்கு என்ன தெரியும்? வேணாண்டி, நானே கொலகான்ல இருக்கேன். நீ என்னடி சொன்ன? என் பேக் எடுத்துட்டு போ, உன் பேக் நான் எடுத்துட்டு சொன்னியா இல்லையா? அப்படியே சொன்ன? ஆமா சொன்ன மாதிரி தான் இருக்கு. இருக்குண்டி இருக்கும். சரி பேக் எங்க எடுத்துட்டு வந்தாச்சா? நான் ரூம் ஃபுல்லா தேடி பேக்கவே காணோம். அதுவா கவி? என்ன எதுக்கு இப்ப தடுமாற? அப்போ பேக் எங்க வச்சிட்டு வந்துட்ட? எங்க வச்சிட்டு வந்த? ஒருவேளை இமைய கட்ட கொடுத்தியோ? அப்படி என்ன வச்ச? நான் பேக் எடுக்கவே இல்ல. கார் டிக்கிலே இருக்கு. இவளை என்ன பண்ணறா? எதுக்கு இப்படி பண்ற? நான் மன அழகா ரெண்டு பேருமே எடுத்து வந்திருப்பேன்டி. இல்ல கவி, நான் பேக்ல கையில எடுத்தேன். அப்ப அஜய் வந்து பேசினானா, அப்புறம் அவங்க கிட்ட பேசிட்டு மறந்து பேக் டிக்கி கூட வச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமா, இப்ப நாம வாங்கிட்டு பேசதான் முக்கியம்.
எனக்கு தெரியாது. போய் பேக் எடுத்துக்கோ போ. நான் எப்படி தனியா போகுவேன்? நீ வா. சரி வந்து தொலை போடா. டேய், இன்னும் எவ்வளவு நேரம் தான் இங்கே இருக்கத வித்தியாசம்? வாடா உள்ள போகலாம். இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் என்ன தங்கிட்டு இருக்க? வா போகலாம். ஜிவி எப்படி ஃபேஸ் பண்ண போறான்னு தெரியலடா. அதான் உள்ள வரவே தயக்கமா இருக்கு. அதுக்கு இப்ப என்ன பண்ண போற? அப்படின்னு பார்த்தா நீங்க வந்திருக்கவே கூடாது. இவ்வளவு தூரம் வந்துட்டு இப்படி யோசிச்சுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? தெரியலடா, கிட்ட நெருங்க நெருங்க ஒரு மாதிரி இருக்கு. நீ என்ன லவ்வா சொல்ல போற? ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. வேண்டாம் தானே சொல்ல போற. அப்புறம் என்ன? ஆமா, சொன்னதுக்கு அப்புறம் என்னை பத்தி நீ சொன்னதுக்கு அப்புறம் என்ன நினைச்ச? உனக்கு என்ன? அதுக்கப்புறம் என்ன பேச போறியா என்ன? இல்ல இல்ல, அப்படி எதுக்கு தேவையில்லத்துல யோசிச்சுட்டு இருக்க? உனக்கு என்ன? உன்னை பத்தி அந்த பிள்ளைகிட்ட சொல்லணும், அவ்வளவுதானே? சொல்லிடு. உன் மனசுல தான் எதுவும் இல்ல. அப்புறம் எதுக்கு அந்த பிள்ளை என்ன நினைக்குமோ யோசிச்சுட்டு இருக்க? என்ன கவி, கார் பார்க்கிங் இவ்வளவு பெருசா இருக்கு. நம்ம வேற தனியா வந்திருக்கோம். இந்த மூவில வர மாதிரி கிட்னாப்பர்ஸ் இங்க என்ன இருப்பாங்களோ? நம்மள கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டு என்னடி பண்றது? அப்படி இல்லனா ஹாரர் மூவில வரும்ல, பேய் பிசாசு அந்த மாதிரி என்ன இருக்குமோ? அடி, இப்ப நான் தான் ரத்த கடையில மாற போறேன். போயிட்டு பேக் எடுத்துட்டு வரீனா? நீ கதை பேசிட்டு இருக்க. இல்லடி, நம்ம எத்தனை மூவில பாத்துறோம். சப்போஸ் அப்படினா வந்துடுனா என்ன பண்ண? பேசாம அப்படியே போயிடலாமா? அடியே, நான் கொலவரே மார்த்த கட்டி போயிட்டு பேக் எடுத்துட்டு வந்துட்டேன். பேக்ல தான் போன் இருக்கு, அம்மாக்கு கால் பண்ணனும். போடி. எதுக்கு இப்ப சும்மா சும்மா கோபப்பட்டுட்டு இருக்க? சேஃப்டிக்கு எதனா கையில எடுத்து வச்சுக்கோடி. எவனா வந்தானோ ஊங்கி மண்டை மேல ஒன்னு போட்டுரு, சரியா? இப்ப ஒண்ணு எதுக்கு கொண்டு எடுப்பே தெரியாது. கூல் பேபி கூல். எதுக்கு சும்மா சும்மா டென்ஷன் ஆயிட்டு இருக்க? உன் கூட இருந்தா டென்ஷன் மட்டும் தான் ஆகும். அது சரி, என் கூட இருந்தா டென்ஷன் தான் ஆகும். அதுவே அடி, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனா பாய் வெத்தற பாக்க போட்டுக்கோ. போய் எடுத்து வா, என்ன கதை விட்டுட்டு இருக்கா? போடி. என்னடி பேக் எடுக்காம பேண்ட் வந்து முச்சிட்டு இருக்க? கவி, என்ன? கார் கீ வாங்கிட்டு வர மறந்துட்டேன்டி. குப்பத்த மவளே, இவ்வளவு நேரம் வந்தது உனக்கு ஞாபகம் வரணும்? உன் மைண்ட் இங்க இருந்தானே? எப்ப பாரு அந்த 3 மணி அடிச்சிட்டு இருந்தா இப்படி தான் ஆகும். கவி, நானும் மறந்துட்டேன். நீ ஞாபகம் வாங்கிட்டு வரதானே? அது சரி, நீ அதே நினைச்சிட்டு இருந்தா இப்படி தான் ஆகும். இப்ப இதுக்கு அந்த காணாம இருக்க தேய்க்கற? நான் அவனே நினைச்சிட்டு நீ பாத்தியா? ஆமா, சும்மா கோபப்படுறது நடிக்காத என்ன? நானா கவனிச்சிட்டு தான் வந்தேன். வேணாடி, ஏற்கனவே மண்டை சூட்ல இருக்க. ஆமா, என்னை பத்தி என்ன நினைச்சு எனக்கு என்ன? என்ன தப்பானவனாவே பார்க்கட்டும். நான் சொல்ல போறதான். நான் இதுக்கு தேவையான திங்க் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியல. சரி வாட போலாம். சும்மா வெளியதான் கோபப்படுற மாதிரி நடிச்சிட்டு இருந்த. ஆனா உள்ளுக்குள்ள அவனா டூயட் தான் பாடிட்டு இருந்த. ஜிவி, அப்படியே அவனை பார்த்ததும் ரத்தம் ஒருத்தர பறக்கிற மாதிரி இருந்தது தானே? ஒரு கிளி உருகுது, உரிமையில் பழகுது, ஓ மைனா மைனா, அப்படிதானே ஃபீல் பண்ண? அடி, சும்மா கடுப்பாயிட்டு இருக்க. இன்னைக்கு மண்டே பழக்கம் விட மாட்டேன். ஏறி வர. வேணா கவி, என்ன உண்மையா சொன்னது கோவம் வருதோ? குப்பத்தா மவளே, இருடி வர. டேய், போய் பேசுடா. அப்புறம் என்ன, இனி ஜாலிதான். இருடி, நானும் வரேன். என்னடா நீ நல்ல சான்ஸ் மிஸ் பண்ணிட்டியே. இனி தனியா பேச டைம் கிடைக்குமோ கிடைக்காதோ. இப்பயே பேசிருக்கலாம்ல. எனக்கு என்னவனையும் சொல்லிக்கிட மாட்டேன்னு தோணுது. டேய், அப்படிலாம் இல்ல. சடனா பார்த்ததும் பேச வரல, அதான். ஆனா எனக்கு அப்படி தெரியல.
எங்க அந்த புள்ளைய மிஸ் பண்ணிட்டு போறோமான்னு ரொம்ப பயந்துட்டு இருக்கேன்னு தோணுது. ஐயோ சொல்லவும் முடியாம நான் வெல்லவும் முடியாம நான் வாழன வாழ்க்கை யாருக்கும் தெரியாம சோகம் கொண்டால் என்னென்றும் சாகும் நான் வாங்கி வந்தால் என் வாழ்வின் சாபம். ஹலோ டேய் கௌதம், அங்க பாரு. ஹலோ சார், நீங்க தானா? நான் டவுட்ல தான் வந்தேன். எப்படி இருக்கீங்க? ஆ என்ன சார், என்ன தெரியலையா? சாரி சார், அன்னைக்கு உங்ககிட்ட ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம போயிட்டேன். இப்போ நீங்க ஃப்ரீயா? என்னது சார் சைலண்டா இருக்கீங்க? ஆஹா ஒன்றும் இல்லை. நீங்க இப்போ ஃப்ரீனா என் கூட வரீங்களா? ம் தேங்க்யூ சார், வாங்க உள்ள போகலாம். ம் ஐயோ மாட்டிக்கிட்ட உன்கிட்ட மாட்டிக்கிட்ட வலிக்காம காட்டிக்கிட்ட கனவு நிஜமெது தெரிய நீ என்ன சுத்தி விட்ட எங்கெங்கோ பத்த வச்ச கண்ணுக்குள் கத்தி வச்ச கிள்ளி கிள்ளி பார்த்த பின்னும்